கலர் வாய்ஸ் நியூஸ் நேயர்களுக்கு வினோத் நந்தியரின் அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைப்பவர் தொல்லியல் துறையின் முன்னாள் உதவி இயக்குனர் திரு சா செல்வராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்து சோழர்களின் வாழ்வியலை பற்றி நமக்கு பகிர உள்ளார். அவரது உரையை கேட்கும் முன் ஐயாவை பற்றிய சிறு அறிமுகத்தை நமது அண்ணன் திரு பிரபாகரன் வன்னியர் அவர்கள் வழங்குவார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது மாதிரி இன்னைக்கு ஐயா இருக்காங்க. ஐயா வந்து செல்வராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை. அதனால அதை பத்தி சொல்லிடுறேன். இங்க யார் யார் மீட்டிங்ல கலந்துருக்கா? முக்கியமான 2 நபர்கள் கலந்துருக்காங்க. ஒன்னு ஐயா செல்வராஜ் ஐயா கலந்துருக்காங்க. இன்னொன்னு வந்து நம்மளோட வழக்கறிஞர் ஐயாவும் கலந்துருக்காங்க. 2 பேருமே வந்திருக்காங்க. ஐயா வழக்கறிஞர் ஐயா வந்து நம்ம பேச்சாளர் நம்ம செல்வராஜ் ஐயாவோட ரொம்ப நெருக்கத்துல நண்பரா இருக்காங்க. ரொம்ப நாளா ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க. அவருக்கு மூலமா தான் நமக்கு பழக்கம். ஐயா பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐயா வந்து மண்டல உதவி இயக்குனரா தமிழக தொல்லியல் துறையில இருந்திருக்காங்க. பெரிய பதவி, புரியுதாங்க. ஐயாவுக்கு மேல 2 பதவி தான் இருக்கு. ரொம்ப உயரிய பதவியில இருக்காங்க. அதனால ஐயாவை நம்ம இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அழைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட நட்பு மூலமா தான் வந்திருக்காங்க. அதை நம்மள பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்களா. அந்த ஐயாவை வந்து இந்த மீட்டிங்ல கூப்பிட்டதுல ஐயாவுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அது உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம ஐயா வந்து நமக்காக இங்க வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து ஐயாவோட பெரிய பதவியில உள்ளவங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம சாதாரணமா அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஐயா வந்திருக்காங்க, நம்ம நட்புக்காக அழைச்சி வந்திருக்காங்க. அதனால அவங்களோட பதவியை நம்ம வந்து எப்போதுமே மதிக்கணும். ஐயாவை மதிக்கணும். ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐயா வந்து 20 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? ஐயா வந்து 20 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனை பத்தி அதிக அளவுல ஐயா தான் ஆராய்ச்சி பண்ணி நிறையவே பதிவு பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா கங்கை கொண்ட சோழபுரத்தை அகழ்வாராய்ச்சி, இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஐயா வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஐயாவோட புத்தகம் ரொம்ப வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்ட புத்தகம் அது. சரிங்களா? அடுத்தது வந்து எடுத்து சொல்ல போனீங்கன்னா, ஐயா வந்து இப்ப ஓய்வு பெற்றுட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பதவிக்கு, அவங்களோட தொழிலுக்கு வந்து, அவங்களோட சேவைக்கு வந்து ஓய்வு கிடையாது. இன்னமும் அரசாங்கத்துக்கு 3 மாவட்டத்து மூலமா அவங்க வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வந்து அரசாங்கம் வந்து ஐயாவோட உதவி அரசாங்கம் எடுத்திருக்கு. இன்னும் 3 மாவட்டங்களை அவங்க ஐயா தான் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க தொழில் துறையில. ஐயா வந்து தருமபுரியில இருக்காங்க. தருமபுரியில அவங்க தங்கியிருக்காங்க. தருமபுரி ஏரியா மத்த 2 மாவட்டங்களையும் அவங்க தான் ஐயா தான் கவனிக்கிறாங்க. அப்புறம் வந்து தினமணியில பெரிய கட்டுரை ஐயா வந்து எழுதியிருக்காங்க. எப்படின்னா, புதியுண்ட பூம்புகார் அப்படிங்கறத பத்தி ஐயா வந்து பெரிய நீண்ட கட்டுரை எழுதியிருக்காங்க. அது வந்து புத்தகமாவும் வெளியில வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லியிருப்போம், நம்ம சினிமாலாம் பார்த்திருப்போம். பூம்புகாருக்கு நிலத்துல பக்கம் கீழே வந்து நிலங்கள் புதைஞ்சிருக்கு, மாட மாளிகை எல்லாம் இருந்தது அந்த காலத்துல, புதைஞ்சிருக்கு நம்ம வாயால கேட்டிருப்போம். ஆனா என்னதான் செய்தியா இருந்தாலும் அது வந்து ஆராய்ச்சி பண்ண இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆள் ஆதாரமா சொல்லணும்ல. அதை செஞ்சது வந்து ஐயா தான் செஞ்சது. ஐயா செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது இந்த எதிர்காலத்துல இத போதுமான நிதியை வந்து அரசாங்கம் அதுல போட்டுச்சுன்னா, பெரிய ஆராய்ச்சி இது வந்துச்சுன்னா, பெரிய நகரம் இருந்தது நமக்கு கண்கூட தெரியும். அது தமிழகத்துல என்னமோ வந்து தமிழ்நாடு ஆராய்ச்சிகளை வந்து மத்திய அரசு முடிவு பண்ணி உதவி பண்ணி அதை நம்ம செய்யறதுக்கான ஆவணங்களை செய்யணும். ஐயா தான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். ஐயா தான் இதை கண்டுபிடிச்சு சொன்னது. இந்த இடத்துல நகரம் புதியுண்ட நகரம் இருந்தது அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டது ஐயா தான். அதனால வந்து ஐயா இங்க நம்ம வரவழைச்சு ஐயா என்ன பேசுறாங்களோ ஐயா விருப்பப்பட்டதை பேசலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐயாவோட அனுபவங்களை நம்ம கேட்டுக்குவோம். நான் எதிர்காலத்துல இப்ப ஒண்ணும் கிடையாது. ஐயா பத்தி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில்ல நம்ம கல்ல 2 அடி பள்ளம் தோணுனாங்கல்ல, ஐயாட்ட உதவி கேட்டுதான், ஐயாட்ட அறிவுரை கேட்டுதான் நாங்க வந்து பேப்பர் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சது. ஐயா தான் எந்தெந்த ரூட்ல போனா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா தான் உதவி பண்ணாங்க. அதனால வந்து அந்த மூலமா சொன்னா நமக்கு நல்ல பதிலும் கிடைச்சிச்சு நமக்கு. அதனால அந்த பணிகளை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் சீரியஸா எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால ஐயாக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். பெரிய உலக அதிசயத்துல ஒண்ணான பெரிய கோயிலை காப்பாத்தின பங்கும் ஐயாக்கு உண்டு. ஐயா பத்தி உங்களுக்கு இப்ப சொன்னது வந்து ஒரு சிறிய அறிமுகம் தான். ஐயா பத்தி நிறைய இருக்கு, சிறிய அறிமுகம் தான். நேரத்தை கருதி வந்து நம்ம வந்து இது
பேச்சு ஐயாவோட பேச்சு தொடரும். அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கறிஞர் ஐயாவும் வந்திருக்காங்க இங்க நமக்காக. ஏன்னா வழக்கறிஞர் ஐயா வந்து நம்ம பேச்சாளர் ஐயா செல்வராஜ் ஐயாவோட நெருங்கிய நண்பர் என்பதனால இவர் தனியா வந்தா செய்யிருக்காருன்னு சொல்லி வழக்கறிஞர் ஐயாவும் மறுபடியும் அழைச்சா நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி, அதனால அவங்களோட நேரத்தையும் கருதாம சரி வரங்க, ஏன் கவலைப்படுறீங்க வரேன் அப்படின்னு சொல்லி ஐயாவும் வந்திருக்காங்க, வழக்கறிஞர் ஐயாவும் வந்திருக்காங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் நம்ம நன்றியை சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிருவோம். ஏன் நானே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன், இருந்தாலும் ஐயாவே பேச்ச ஆரம்பிக்க தொடங்கிடுவோம். ஐயா நீங்க பேசுங்க. ரொம்ப வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசுங்க ஐயா. ஐயா செல்வராஜ் ஐயா, நீங்க உங்களுடைய பேச்சுக்காக காத்துட்டு இருக்கோம். ஐயா சார் ஐயா மியூட்ல இருக்காங்க. ஐயோட மியூட்ல இருக்கு மைக். ரைட் பட்டன் மறுபடியும் ரைட் சரியாயிடுச்சு. பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு ஆர்வத்துடன் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தமைக்கு நான் முதலில் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த தொல்லியல் துறையிலே ஒரு 35 வருடங்களாக அரசு பணியிலே இருந்தேன். இப்பொழுது 10-11 வருடங்களாக இந்து சமய அறநிலைத்துறையிலே பணியாற்றி வருகிறேன். ஏதோ எனக்கு இறைவன் அளித்த ஒரு கொடையாக இதை கருதி என்னுடைய பணிக்காலங்களிலே அதை பணியாக செய்யாமல் ஒரு ஆர்வமாக நமது பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் நான் அதில் ஈடுபட்டேன். ஆகவேதான் நீங்கள் கூறியபடி ஓய்வு பெற்ற பின் 20 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு 30 புத்தகங்களை துறையின் வாயிலாக எழுதியிருக்கிறேன். பல கட்டுரைகளை நான் சமர்ப்பித்திருக்கிறேன். இவ்வாறு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய அந்த தொல்லியல் துறையில் கெட்ட ஒரு ஈடுபாடுதான். ஆகவேதான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் அளித்திருக்கிறார். அதே போல என்னுடைய இந்த நிகழ்வுக்கு திரு சரவணன் அவர்கள் முதல் காரணம். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், அடிக்கடி என்னை கேட்பார் தொல்லியல் பற்றி. அதை பற்றி எல்லாம் நான் கூறிக்கொண்டுதான் இருப்பேன் அவரிடம். இப்பொழுது இப்படி அனைவரும் நீங்கள் கேட்கும் பொழுது நான் நேரடியாகவே என்னுடைய உரைக்கு செல்கிறேன். அதாவது என்னை இப்போ சோழர் காலத்தில் அரசு கல்வி பணியை எவ்வாறு செய்தது, பெரும்பாலும் நமக்கு ஒரு ஐயப்பாடு என்னவென்றால், சோழர்கள் தமிழர்கள் தானா, சோழர்கள் யார், சோழர்களுடைய கல்வெட்டு என்ன சொல்லுகிறது, இதனை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த துறையிலே இருந்தவர்களே ஒரு 10-15% தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவ்வாறு தினமும் கோயில்களையும் கல்வெட்டுகளையும் பார்த்த எங்களுக்கே ஒரு 10-15% தான் இருக்கிறது என்பது என்ற ஒரு கருத்து நிலவும் பொழுது, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி என்று கூட சொல்லலாம், சில நண்பர்கள் ஆங்காங்கே கேட்கக்கூடிய சில செய்திகளை கேட்டுவிட்டு சில ஒரு புத்தகங்களை படித்துவிட்டு தன்னுடைய கருத்துக்களை தவறாக பதிவு செய்து விடுகிறார்கள். அதனால் என்ன உண்டாகிறது என்றால், நம்முடைய தனித்தமிழுக்கு சில இழுக்குகள் ஏற்படுகின்றது. ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழுக்கு பெருந்தொண்டு ஆற்றியவர்கள் சோழர்கள் தான். அதற்கு நான் இப்பொழுது அவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பதற்காகவோ அல்லது அந்த பாடத்திட்டங்களை படித்தேன் என்பதற்காகவோ நான் சப்பக்கட்டு கட்ட முடியாது. ஏனென்றால் இவை எல்லாம் கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டது. எப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை தான் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல போகிறேன். ஏனென்றால் எந்த கருத்துக்களுமே இடைச்செருகளோ பொய்யுரையோ கூற இயலாது. இது பதிவு செய்து நீங்க வேறொரு நண்பரிடம் போட்டு காட்டும் பொழுது, இவர் இப்படி கூறியிருக்கிறாரே அது எப்படி என்றால் நீங்கள் உடனே வெரிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுதுதான் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் பேசும் பொழுது நாங்கள் பொய்யுரைக்காமல் உண்மையை மற்றும் சான்றுகள் கிடைத்ததை மட்டுமே வைத்துக் கொண்டு நாங்கள் எதையுமே தெளிவாக கூறுவோம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு அந்த சோழர் காலத்திலே எப்படி கல்வி பணி இருந்தது என்பதை நான் விளக்கமாக கூற விரும்புகிறேன். சோழர்களுடைய கல்வி பணியை நாம் அறிவதற்கு முன்னால் சோழர்கள் காலத்தில் தமிழ் எப்படி இருந்தது அப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சங்க காலம் என்பது
2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால இலக்கியங்களிலே தமிழுடைய வகைகள் ஒரு வகையாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அடுத்து களப்பிரர்கள் காலம் என்று ஒரு காலம், அடுத்தது பல்லவர்கள் காலம் வந்தது. பல்லவர்கள் காலத்திலே நிறைய கிரந்த எழுத்துக்களையும் வடமொழி சொற்களையும் அதிகமாக பயன்படுத்தினார்கள். ஆகவேதான் பல்லவர்கள் கல்வெட்டுகளை நீங்கள் அதிகமாக நேரடியாக சென்று படிக்க இயலாது. ஆனால் அடுத்து வந்த சோழர்கள் தான், சோழர்கள் காலத்தில் கூட சோழர்களை உருவாக்கியவர்கள், சோழ பேரரசை நிறுவியவன் விஜயாலய சோழன். எப்பொழுதுமே ஒரு அரசு உருவாக்கி அதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகங்கள் இடைவெளி தேவைப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய சில கடமைகளை செய்தார்கள். அவ்வாறு செய்தவர்கள் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது இந்த சோழ நாட்டில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் ஒவ்வொருவருமே இந்த நாட்டை தன்னுடைய நாடாகவே தான் கருதி, அந்த மக்களையும் தன் மக்களாக கருதி அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் நுண்ணியமாக ஆய்வு செய்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அவ்வாறு பூர்த்தி செய்ததனால்தான் இன்றைக்கும் நாம் சோழ பேரரசை நாம் ஒரு பொற்காலமாக கருதி கூறுகின்றோம். ஏன் அவ்வாறு கூறுகிறோம் என்றால், நாம் பொற்காலமாக வாழ்ந்ததை அவர்கள் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பதிவு செய்து வைத்ததை நீங்கள் நேரடியாக சென்று காணக்கூடிய வாய்ப்பையும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த காலம் பொற்காலம் தான் என்பதற்கு நாம் இதை உறுதியாக கூற முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க விஜயாலய சோழன் காலத்துல பார்த்தீங்கன்னா, விஜயாலய சோழன் அவனுடைய ஆரம்ப காலகட்டத்திலே தன் எதிரியை வீழ்த்தி பல்லவர்களிடம் இருந்து தனியாக தனியுரிமை பெற்று அவன் முத்திரையர்களை வேறு சற்று ஒதுக்கி செந்தலையில் இருந்து அதை பிரித்து கொண்டு வந்து வல்லம் தஞ்சாவூர் இரண்டையும் இணைத்து ஒரு தலைநகரமாக உருவாக்குகிறான் விஜயாலயம். அந்த விஜயாலயம் உருவாக்கிய காலத்திலே அடுத்தது அவனுடைய மகன் ஆதித்யனும் அதை தொடர்ந்து வருபவர்கள் எல்லாம் அனைத்து பணிகளையும் ஆற்றிக்கொண்டே வருகிறார்கள். ஓரளவுக்கு சோழ சமுதாயம் நிலை பெற்று விடுகிறது. அந்த நிலை பெற்று வரும் காலத்திலே சுந்தர சோழன் 2ஆம் பராந்தகன் காலம்தான் சற்று முழுமை அடைந்த, அதாவது முழுமையாக என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் அவர்கள் அந்த நாட்டை முழுவதும் புரிந்து கொண்டு எதிரிகளை ஓரளவுக்கு தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்தது. கருத்துக்கள் என்றால் என்னன்னா, இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, தேனொழுக பேசுறது, நான் அதை செய்யறேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பேச்சு வழக்கு அல்ல, செயல் வழக்கு. அனைத்துமே செயல் வழக்கு. நீங்கள் சோழ காலத்திலே படிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அங்கத்தையும் படிக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் இப்படி இருந்தார்களா, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் அந்த சான்றுகளை படிக்கும் பொழுது மனசு வேதனைப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் முதலும் முடிவும் காணும் வரை அவர்கள் அதிலே தெளிவாக இருந்தார்கள். ஏனோதானோ என்று எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. ஆகவேதான் இன்றைக்கும் நாம் 1000 ஆண்டுகள் கடந்தும் சோழ பேரரசை நினைவு கொள்கிறோம் என்றால் அவர்களுடைய அரும் பணிகள் ஒன்று மட்டுமல்ல, அனைத்து வகையிலும் என்றால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு நீராதாரம் தேவை. அந்த நீராதாரத்தை பெருக்கினான், நிலத்தை வளத்தை உருவாக்கினான். அந்த நிலத்தை வளத்தை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அதனை வகுத்தான், பாகுபடுத்தினான், பண்படுத்தினான், பதப்படுத்தினான். இத்தனையும் அவன் காலத்திலே செய்திருக்கிறான். அதற்கு என்று தனித்தனியாக ஏரி வாரியம், இப்படி ஒவ்வொரு வாரியமாக பிரித்து அதை கண்காணிக்க ஒருவரை நியமித்தார். அந்த நியமிக்கக்கூடிய ஒரு நியமனம் கூட தெளிவாக இருக்கும். ஒரு நியமனத்தை செய்யும் பொழுது இந்த மன்னனுடைய காலத்திலே இந்த ஏரியை இந்த கிராமத்தில் உள்ள ஒரு தலைவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்குரிய ஊதியம் இந்த இடத்தில் இருந்து வரக்கூடிய வருவாயில் அவருக்கு வழங்க வேண்டும். அப்படி என்று அந்த வருவாயை அவர் ஈட்டிக் கொள்ளும் பொழுது இவருக்கு ஏதேனும் ஊறு ஏற்பட்டால் அதற்கு பின்னால் அதை இந்த பதவியை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் எந்த இடத்திலேயுமே
தேக்கமே வரக்கூடாது. இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டோம்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து என்ன பண்றதுன்னு மறுபடியும் போய் கவர்மெண்ட் நிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கிட்ட வரவே கூடாது. ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டா அந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்து அடுத்து 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 அவங்க போய்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அந்த சட்ட திட்டத்தை வரையறை செய்து கிராம சபையை கூட்டி அந்த வருவாயை முதலில் அனலைஸ் செய்து அந்த வருவாய் எவ்வளவு இருக்கிறதுங்கிறதெல்லாம் கணக்கு போட்டுட்டு அப்புறம் தான் வந்து அவங்க அந்த முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி இத ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆதாரம் இருக்கட்டும், கல்வி பணியாக இருக்கட்டும், அனைத்து வகையிலுமே இவர்களை செல்வ செழிப்பு அடைய செய்ததனால்தான் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றுமே இந்த சோழர் காலத்திலே சோழ பேரரசு நன்கு வளர்த்தது. எப்பொழுதுமே மன அமைதியும் இன்பமும் மன தெளிவும் இருக்கும் பொழுதுதான் நாம் இயலையும் இசையையும் நாட்டியத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மைக்கு வருவோம். சோகமாக இருக்கும் பொழுதோ, நமக்கு பற்றாக்குறை இருக்கும் பொழுதோ, அல்லது வேறு ஏதேனும் குறைகள் இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான ரசனைக்கும் ஈடுபட முடியாது. இதை முற்றும் உணர்ந்தவன் தான் சோழ மன்னர்கள். ஆகவேதான் சோழ மன்னர்கள் காலத்திலே முற்றும் முழுவதும் ஒவ்வொரு ஊரையும் எடுத்து நாம் இன்னைக்கு சொல்றோம் செல்ஃப் சாட்டிஸ்பைடு வில்லேஜ் அப்படின்னு இவங்க பிரிக்கிறாங்க. அது 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே தன்னிறைவடைந்த ஊரை தனியூர் என்று பிரித்து அந்த தனியூரிலே அனைத்து வசதிகளும் நிறைவு பெற்று விட்டது என்று ஒரு சான்றிதழை வைத்து அதற்கு தனியூர் என்ற பெயரையே கொடுத்தார்கள் சோழர்கள். இது போன்ற ஆட்சியை நாம் செய்தால் இன்னும் நாடு எங்கோ சென்றுவிடும். அதுபோல அவர்களுடைய செயல்முறைகளை நாம் பின்பற்றினாலே போதும், நாம் புதுதாக எதுவும் செய்ய தேவையில்லை. அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதில் வரும் சிக்கல்களை காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்ளலாம், அவ்வளவுதான் ஒழிய ஆனால் அந்த நடைமுறையில எந்த சிக்கலும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அன்றைக்கும் அதே போன்ற நிலைமைதான், இன்றைக்கும் அதே போன்ற நிலைமைதான். ஆகவே இவர்கள் செய்யக்கூடிய செயலில் தான் பிரச்சனைகள் இருக்கிறதோ ஒழிய மற்ற எந்த விதத்திலையும் தொய்வு வருவதற்கு வாய்ப்பில்லை. அதே போலத்தான் இவர்கள் தனியூராக மாற்றிய பொழுது அப்ப தனியூராக நிறைவு பெற்ற உடனே என்ன தோன்றும், அந்த ஊரிலே ஒரு கோயில்களை கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். கோயில்கள் எதற்காக கட்டப்படுகிறது என்றால், கோயில்கள் கட்டும் பொழுது தன்னை மீறிய ஒரு சக்தி நம்மை ஆட்டு வைக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று. ஏனால் பெரும்பாலும் இந்த சோழ பேரரசர்கள் அனைவருமே சைவப்பற்றுடையவர்கள், சிவனடியார்களாகவே சிவப்பற்று அதிகமாக கொண்டவர்களாக இருந்ததனால்தான் அவர்கள் சிவாலயம் அதிக அளவில் கட்டினார்கள். அதிக அளவில் கோயில்கள் இருந்ததற்கு காரணம் அதிக அளவில் மிகவும் மகிழ்வாக இருந்ததனால்தான் அவர்கள் சோழர்கள் காலத்தில் அதிக கோயிலை நாம் காண முடிகிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருந்து அவங்க என்ன பண்ண, கோயில் தான் நமக்கு மைய புள்ளியாக சோழர்கள் காலத்தில் திகழ்ந்தன. ஆகவேதான் அங்கு எங்கில எது நடந்தாலும் கோயில்களில் உள்ள புறச்சுவர்களிலே அவர்கள் தங்கள் பதிவு செய்து அனைத்து ஆணைகளையுமே கல்வெட்டாகவும் செப்பு பட்டயங்களாகவும் பதித்தார்கள். இப்போ இந்த கல்வெட்டாகவும் செப்பு பட்டயமாகவும் பதிச்சிருக்கிறாங்கல்ல, அப்படி பதிக்கிறப்போ இந்த அறிவு அவர்களுக்கு எப்படி வந்தது? அந்த கல்வி அறிவு இல்லாமலா அவர்கள் கல்வெட்டிலே எழுதியிருப்பார்கள், செப்பு பட்டயங்களிலே எழுதியிருப்பார்கள். ஆனால் தமிழிலே இவர்களுக்கு நாட்டம் இல்லை, தமிழர்கள் அல்ல என்று ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் அறியாமைதான் அதற்கு காரணம். முதலிலே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம கோயில்கள்ல எழுதுவாங்க. ஆனா அத சோழர்கள் வந்ததுமே என்ன பண்ணா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதினாங்க. இப்ப நம்ம கோயம்புத்தூர்ங்கிறது கோவைன்னு எழுதுறோம். ஆனா அந்த மாதிரி எழுதுறப்ப என்ன எழுதுறோம், நிறைய பேருக்கு கோயம்புத்தூர்ங்கிறத கோயம்புத்தூர்னே எழுதணும்னு இப்ப ஜீவோவே போட்டாங்க. ஏன்னா நீங்க மாற்றி கோயம்பேட்டூர் அப்படின்னு எல்லாம் சொல்லி எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம இப்ப நடைமுறையில வருது. ஆனா இது 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் சோழன் செஞ்சிருக்கான். என்ன நீ வந்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறத திருச்சிற்றம்பலம் எழுதுங்க அப்படின்னு அவன் அந்த மாதிரி மொழி கலப்புகளை கலைத்தான். கேக்குதுங்களா நான் பேசுறது? எல்லாம் அமைதி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல கேட்கிறதுக்காக அதாவது அந்த மாதிரி மொழி கலப்பையில் இருந்ததையும் நீக்கி இருக்கிறான். இவ்வாறு தமிழ் மொழியில் அனைத்து விதமான கலப்பரவாத மொழிகளை நீக்கி தூய தமிழை கொண்டு வந்து 1000 ஆண்டுகள் நிலைக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள்.
இவர்கள் வந்து கல்வி பணியை எப்படி ஆற்றினார்கள் அதை நம்ம இப்ப முதல்ல பார்க்கணும். ஏன்னா இவங்க இவ்வளவு எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம தமிழகத்திலே இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுகள் உரிய மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு தான். குறைந்தபட்சம் 60% கல்வெட்டுக்கள் தமிழகத்திலேயே தான் காணப்படுகின்றன. அதுவும் பெரும்பாலான கல்வெட்டுக்கள் உங்களுக்கு தமிழ் மொழியில் தான் இருக்கின்றது. இதிலே 45 விழுக்காடுகள் சோழர் காலத்து கல்வெட்டுகளாகவே இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோழர் காலத்து கல்வெட்டுகளில் அனைத்தும் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து கல்வெட்டுகளும், அனைத்து சான்றுகளும், அனைத்து உத்தரவுகளும் தமிழிலே பதிவு செய்யப்பட்ட பொழுது அவர்கள் எப்படி தமிழில் நாட்டம் இல்லாதவர்களாக போயிடுவார்கள் என்பது அறிய இயலவில்லை. ஆனா இப்ப என்னன்னா, திடீர்னு ஒருத்தர் கல்வெட்டை போய் பாக்குறாங்க. கல்வெட்டை போய் பாக்குறப்போ மேல வந்து சமஸ்கிருத மொழி இருக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வரும். இவங்க உடனே சமஸ்கிருதத்தை தானே முதல்ல எழுதியிருக்கிறாரு, அதனால இவர் வந்து சமஸ்கிருதத்தினுடைய ஈடுபாடு உள்ளவரே, இவர் சமஸ்கிருதத்தை தான் பின்பற்றினாரு அப்படின்னு இவங்க கருத்து. ஏன்னா இது உங்களுக்கு பேசிக்கா அதனுடைய நாலேஜ் இல்லாததுதான் அதுக்கு காரணம். அதாவது எல்லா கல்வெட்டுகளையுமே நாம், அதாவது அந்த காலத்திலே இருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று அதை நாம் அணுகிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாட்டையும் தன் வசப்படுத்துவதற்காக சிறிய நாடாக இருந்த தஞ்சையை அவன் கங்கையும் கடாரமும் கொண்டு பல நாடுகளாக விரிவுபடுத்தி அவன் தன்னுடைய ஆட்சி பரப்பை, பல எல்லையை விரிவுபடுத்தியிருக்கிறார். அவ்வாறு விரிவுபடுத்தவனுக்கு பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் வந்து அந்த பகுதியிலே வருவார்கள். அவ்வாறு வரும் பொழுது நாம் யார் வெட்டப்பட்ட கல்வெட்டு, எந்த மன்னன் வெட்டப்பட்டது என்பது சிலர் பொதுமொழியாக வட இந்தியாவிலிருந்து வந்தவர்களோ பிற பகுதியிலிருந்து வந்தவர்களுக்கோ அறிதல் வேண்டும் என்பதற்காக முதலிலே அந்த சமஸ்கிருத மொழியிலே தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல வந்து யாரு இந்த கல்வெட்டை வெட்டியது, எந்த மன்னன், எந்த ஆட்சி ஆண்டு, இது எல்லாத்தையும் குறிச்சிட்டு பிறகு முழுவதுமே அந்த டெக்ஸ்ட் முழுவதுமே வந்து தமிழ்ல தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அதை கொடுத்தாரோ ஒழிய மத்த எல்லா கண்டென்ட் வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஆகவே கல்வெட்டு தமிழ்ல இருக்கிறதுனால அந்த தமிழ் மொழியை வந்து அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்கு அதில் உள்ளே இருக்கக்கூடிய சொற்றொடர்களை நீங்கள் காண வேண்டும். இப்ப கையூட்டுன்னு சொல்றோம், அந்த கையூட்டெல்லாம் அவர் அந்த காலத்துல அந்த சொற்றொடர்ல சேர்த்திருப்பார். அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்திய காலம்தான் 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட சோழர்கள். சிறப்பு சார். அடுத்து நம்ம இப்ப கல்வி பணிக்கு வந்துருவோம். ஏன்னா வேற சப்ஜெக்ட் அப்படியே போவோம். நான் எதுக்கு இதை டச் பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த கல்வெட்டு எல்லாம் இவங்க சொல்றப்ப இப்ப நம்ம வந்து சமஸ்கிருத மொழியை முன்னால வைக்கிற ஒரு காரணத்தை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. ஒரு செயலை செய்யும் பொழுது அது அனைவருக்கும் சென்று பரவ வேண்டும் என்பதுல நம்ம கருத்தா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாடு நல்லா இருக்குன்னா நாம ஏன் உலக நாடுகள் எல்லாம் போய் சொல்றோம்? நாங்க இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்னு சொன்னாதான் நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம மேல ஒரு மதிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மை நாடி எல்லா விதத்திலையும் வணிகத்திலும் சரி கலாச்சாரத்திலும் சரி தொடர்பு கொள்வார்கள். அப்பொழுது நமக்கு வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே சுற்றி வருவாயினுடைய அடிப்படையில் தான் இது ஒரு சுழற்சி முறையில் பெறக்கூடியதுதான் இந்த வளர்ச்சி எல்லாமே. இதை எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய 4 வரிகளை எழுதினார்களோ ஒழிய வேற எந்த விதமான காரணமும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் தமிழை பரப்பாதவர்களாக இருந்திருந்தால், தமிழை அறியாதவர்களாக இருந்தால் அதை கம்ப்ளீட்டாவே அவருடைய லாங்குவேஜிலேயே அவங்க என்ன லாங்குவேஜ் சொன்னாங்களோ அப்ப எழுதிக்கலாம். ஆனா இன்னொரு இது என்னன்னா, அந்த கல்வெட்டு நீங்க மறுபடியும் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு வாசகங்களை எழுதி கல்வெட்டு வெட்டுவதற்கு யார் உரியவர்கள், அதுக்கு உரிய தச்சர் யாரு, அப்ப அந்த கல் தச்சன் அவனுடைய பேரு, அவனுடைய ஊரு, இவன் இந்த கல்வெட்டை படித்தவர் யாரு, அதை சரிபார்த்தவர் யாரு, அப்படிங்கிறது எல்லாமே அந்த கல்வெட்டுல கடைசியில வரும். ஏன்னா நீங்க கல்வெட்டு ஒரே ஒரு கல்வெட்டை மாத்திரம் எடுத்து படிச்சீங்கன்னா, முழுமையான கல்வெட்டு ஒண்ணு எடுத்து படிச்சீங்கன்னா இந்த கல்வெட்டை வாசித்து சரிபார்த்தவர் அவர் பேரை போட்டிருப்பாங்க, அவர் எந்த ஊருன்னு போட்டிருப்பாங்க. இந்த கல்வெட்டை இந்த கருவறையின் புறச்சுவற்றிலே இடது பக்கத்திலே வெட்டியவர் இவர் அப்படின்னு அவர் பேரை போட்டிருப்பாங்க. அது வந்து ஒருத்தரே வெட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு 4-5 பேர் போட்டிருப்பாங்க.
ஏன்னா ஒருத்தர் வெட்டுவாரு, அவருக்கு இன்னொருத்தர் வந்து அந்த வெட்டும் பொழுது சரிபார்த்து கொண்டே வருவதற்கு ஒரு அடியார் ஒருத்தர் இருப்பார். இப்படி அனைத்து வகையிலையுமே தமிழை அவர்கள் நன்கு தெளிவாக உணர வேண்டும் என்பதற்காக. அதை விட என்னன்னா, இந்த கல்வெட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூய தமிழ்ல முதல்ல ஒரு தெளிவான தூய தமிழ்ல கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா ராஜராஜன் காலத்துல தான் ஆரம்பிச்சு. ஏன்னா அவன் தான் வந்து கல்வெட்டுல முதல்ல வந்து மெய்கீர்த்திங்கிற ஒன்ன உருவாக்குறாரு. அவர் அந்த மெய்கீர்த்தின்னு உருவாக்குறாருன்னா அவருக்கு எப்படி, அவருக்கு அந்த கல்வி அறிவும் அவருடைய நாட்டு மக்களுக்கு, இப்ப நான் வந்து இவ்வளவு பேசுறேன்னா நீங்க எல்லாம் தெளிவா அதை தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இதை உணர முடியும். நான் யாருமே எந்த லாங்குவேஜும் புரியாதவங்க கிட்ட நான் பாட்டுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன புரிய போகுது? எதுவுமே புரியாது. அது மாதிரி ஒரு அரசன், சிறப்பு பெற்ற அரசன் ஒரு பெரிய கோயிலை கட்டிவிட்டு அதுல வந்து தன்னுடைய மெய்கீர்த்தியை முதல் பதிவு செய்கிறான் என்றால் அப்பொழுது அவனை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு கல்வியறிவு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு கவிதை நயம் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நீங்க கல்வி அறிவு எப்படி வருதுன்னா, இப்ப அவன் வந்து மெய்கீர்த்தியை வச்சான் பாருங்க. அந்த மெய்கீர்த்தியே ஒரு பாடல் கல்வெட்டா தான் வைக்கிறார். எப்படின்னா, திருமகள் போல பெருநில செல்வி தனக்கே உரிமை பூண்டமை வனக்குல காந்தலுச்சாலை களமறுத்து அருளி. எப்படி ஒரு அழகான செய்யுள கொண்டதான் பாடல். முதல்ல கல்வெட்டிலேயே பாடல் கொண்டு வந்து வச்சவன் வந்து ராஜராஜன் தான். அந்த ராஜராஜன் அவன் செய்யறப்பே சொல்றான் பாருங்க, அவனுடைய முதல் பணி எப்பயுமே வந்து முதல் பணிகளை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. தன்னுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவன் செய்யற முதல் பொறுப்பு என்ன தெரியுங்களா? காந்தலூர் சாலை களமறுத்து அருளி. காந்தலூர் சாலை என்பது ஒரு பெரிய கல்வி சாலை. அந்த கல்வி சாலை என்ன செய்து கொண்டிருந்தது? ராஜராஜனுடைய தஞ்சாவூர் ஆட்சி ஆண்டின் எல்லையில இருந்து கொண்டு சோழ மண்டலத்திற்கு ஒரு இடையூறாக அந்த கல்வி அறிவை தவறாக பயன்படுத்தி அந்த போர்ப்படைகளை தவறான வழிமுறையில் நடத்தி அங்குள்ள அனைத்து கலை செல்வங்களையும் கல்வி செல்வங்களையும் பாலடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கல்வி சாலையிலே பல அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதை ராஜராஜன் முதலிலே கண்ணுட்டான். அப்பொழுதுதான் அதை பார்த்தான். நான் பதவிக்கு வந்தால் முதலிலே அந்த காந்தலூர் சாலையைத்தான் வெற்றி பெற்று அதை என்னுடைய வசமாக்குவேன் அப்படின்னா. அப்படி அவர் முதல் எடுத்ததுதான் காந்தலூர் சாலை களமறுத்து அருளி. அதாவது காந்தலூர் சாலையை போய் வெற்றி பெற்று தன்னுடைய வசம் ஆக்குகின்றார். அந்த காந்தலூர் சாலை என்பது என்ன? கல்வி சாலை என்பதிலே அது வந்து கேரளா பார்டர்னு வச்சுங்க. இப்ப இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கேரளா பார்டர்ல வரும். அந்த கேரளா பார்டர்ல காந்தலூருங்கிற ஊர் இன்னைக்கு இருக்கு. அந்த காந்தலூர்ல ஒரு பெரிய கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்துல வந்து வேத பாடங்களும் சரி, மற்ற அதாவது அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த நுணுக்கமான இலக்கிய அது நுணுக்கமான கல்வி அறிவு, போர் பயிற்சி, இப்படி எல்லா விதமான அதாவது சகல விதமான கலைகளையும் அங்க கற்றுத் தந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா தவறானா கற்றுக் கொடுத்தது முறையா கற்றுக் கொடுத்தாங்க, தவறான நோக்கத்தோடு கற்றுக் கொடுக்கிறது. எப்படின்னா இவனை வேறொன்னே போய் அவனை இடைஞ்சல் பண்றது, அதாவது அநியாயமாக செய்யறது, நியாயமான முறையில் இல்லாமல் இவர்கள் அநியாய முறையிலே அதை பயன்படுத்தியனால்தான் அந்த கல்விக்கு பலனில்லாமல் போனது. ஆகவேதான் ராஜராஜன் வந்து முதலிலே அதை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த காந்தலூர் சாலையை எடுக்கிறான். அந்த கல்வி சாலையை எடுக்கும் பொழுதுதான் இவன் நினைக்கின்றான் தன்னுடைய நாம் தஞ்சை மண்டலத்திலே எங்குமே கல்லூரிகளை நிறுவி நாம் நியாயமான ஒரு ஒழுங்கான கல்வியை கொடுக்க வேண்டும் என்று முனைப்புடன் நடந்தான். அவ்வாறு அவன் முனைப்புடன் நடந்த பொழுது பல கல்வி சாலைகளை அவன் உருவாக்கினான். பல கல்வி சாலைகளை உருவாக்கினான் என்றால் அது எல்லாமே கல்வெட்டிலே இருக்கு. நான் இப்ப சொல்றேன்னு ஒழிய அது எல்லாமே கல்வெட்டுல இருக்கு. அந்த கல்வெட்டுல எது எதெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு. இப்போ காந்தலூர் சாலையை எடுத்து சீர்படுத்திட்டு வந்தவரு உடனே என்ன பண்றாரு, ஆனா இவரு இப்படி கல்வி சாலையை எடுத்தாருன்னா அவருக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அந்த கல்வியில நுணுக்க இருக்கணும்ல. அப்போ அவங்க அப்பா இருக்காருல சுந்தர சோழன், அவரே வந்து கல்வியில ஒரு பெரிய நாட்டம் உள்ளவர். அவர் காலத்துல என்ன பண்றாரு, திரிபுவனம்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு வேத பாட
கல்லூரி சாலையை ஆரம்பிக்கிறார். அவர் அப்ப நடத்துறாரு. அதை மெயின்டைன் பண்றது யாருன்னா இளவரசனாக இருந்த ராஜராஜன் தான். ஆகவே அதை இவர் சீராக நடத்தியதால் சுந்தர சோழன் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். என்னன்னா பண்டித சோழன் அப்படின்னு ராஜராஜ சோழனுக்கு பண்டித சோழன் ஒரு பேர் பட்டமே கொடுத்திருக்காரு. அப்போ பண்டித சோழன் என்று அவனுக்கு ஒரு பட்ட பேரை கொடுக்கிறார். அப்ப அந்த பண்டித சோழன் அவர் பட்டம் கொடுத்தாருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருந்தா அவங்க அப்பா துணிச்சலா அந்த பண்டித சோழன் கொடுப்பாரு. அப்பெல்லாம் எப்படின்னா ஒரு பட்டம் கொடுக்கறதுன்னா உடனே ராஜா கூப்பிட்டு இந்தாப்பா பண்டித சோழன் உனக்கு கொடுத்துட்டேன் நீ எடுத்துட்டு போ அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உடனே அந்த அவைக்களத்தை கூட்டி அந்த அவைக்களத்திலே கற்றறிந்த புலவர் மக்கள் அனைவருமே உட்கார்ந்து அமர்ந்து சில பல கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு என் மைந்தன் சரியான பதிலை வழங்கினால் அவனுக்கு பண்டிதமணி என்பதை நீங்கள் கொடுக்கலாம். அவ்வாறு கொடுத்தால் அதை நான் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பெடிஷன் மாதிரி அவரே வைப்பாரு. அதாவது இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் நீங்க எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா நாம ஏன்டா அந்த காலத்துல பிறக்கலன்னு தான் இருக்கும். அப்படி இது நான் சொல்றது ஒரு பர்சன்டேஜ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அத 100% நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாவே நம்ம இந்த மாதிரி ஒரு பரம்பரையா அப்படிங்கிறது ஒரு நெஞ்சார்ந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க அவர் எல்லாம் ஆய்வு பண்ணி அந்த அவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்து அவளை எல்லாம் அவர் சோதனை செய்யும் பொழுதுதான் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. அவர்கள் ஞானம் வெளிப்படும் பொழுது அந்த இடத்திலே அவங்க தகப்பனார் இருக்க மாட்டார், ராஜா இருக்க மாட்டார். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். ராஜா இருந்தாருன்னா பயந்துகிட்டு ஜாலரா அடிச்சிருவாங்க. அதனால ராஜா இருக்க மாட்டாரு. ராஜா இல்லாத அவைக்காலத்துல கற்றறிந்த மக்கள் மட்டுமே அமருவார்கள். இவர் அனௌன்ஸ் பண்றதோட சரி மக்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறமேல அவருக்கு பண்டித சோழன் பட்டத்தை கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் ராஜா கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்புறமேல தான் இவர் டிக்ளேர் பண்ணுவார். சோ அவ்வளவு சிறப்பு பெற்ற ராஜராஜன் 1-2 இல்ல பல சிறப்புகளை பெற்றார். அதாவது நம்ம சோழனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பல பேர் கோயில் கட்டினாங்க. ஆனா ராஜராஜ சோழன் மட்டும்தான் கருவறையின் அவனுக்கு என்னன்னா ஒரு ஆர்வம்னா ஒரு கல்லு இன்னொரு கல்லோட சேர்த்து நம்ம கட்டுறோம். ஆனா இதுக்கு முன்னால பல்லவர்கள் ஒரே கல்லுல புடவரை செஞ்சிருக்காங்க. அதை தானே சொல்றாங்க. ஆனா என்னது ஒரே கல்லா இருக்கணும். ஆனா அது பெரிய அளவில் பேசப்படணும். அப்படிங்கறதுனாலதான் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, தஞ்சாவூர்லயே தன்னுடைய சிவனுக்காக பிரகதீஸ்வரர் என்ற ஒரு பெரிய கோயிலை கல் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுல வேற எந்த இனிப்பு சார்ந்துமே வரக்கூடாது. அதற்காக பல நேரங்களிலே அவர்கள் கலந்துரையாடி அதை இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு முறையை கொண்டாந்தான். ஒரு கல்ல இன்னொரு கல்லோட ஜாயின் பண்றது. அதாவது ஒரு கல்லுல எலிவேஷன் கொடுக்க வேண்டியது, ஒரு கல்லுல அதை போய் உள்ள லாக் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் பண்ண வேண்டியது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துலதான் ஆரம்பம் முதல், அதாவது ராஜராஜன் திருவாயிலில் இருந்து கருவறை வரையிலும் அதன் விமானம் 216 அடி உயரத்தில் உள்ள விமானத்தையும் அவர் நிர்மாணித்தார். அதை நிர்மாணித்தார்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரே அதுல வடக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். பட்டிகைங்கிற இடத்துல அந்த இடத்துல அதிட்டானம்னு சொல்லுவாங்க. நீங்க கோயிற்கலைகளை தனியா படிச்சீங்கன்னா தான் அதனுடைய நான் சொல்ற வார்த்தைகள்லாம் புரியும். அந்த அதிட்டானத்துல வரக்கூடிய ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு வடக்கு பக்கத்துல, தஞ்சாவூர் கூட்டத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பித்த திருக்கற்றளி. அதாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து, நான் எடுத்தேன்னு சொல்லல, நாம் எல்லோரும் சேர்ந்து, என் நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த இந்த திருக்கற்றளி நாம் கொடுத்ததும், அதாவது நான் கொடுத்திருக்கேன், நம் அக்கன் கொடுத்ததும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் இக்கல்லிலே வெட்டுக அப்படின்னு ஆணையிடுறார். எப்படி என்ன பெருந்தன்மை பாருங்க. நான் மாத்திரம் இந்த கோயிலை எடுத்தேன்னு சொல்லாம இந்த கோயிலுக்காக நான் பணம் கொஞ்சம் கொடுத்திருக்கேன், எங்க அக்கா கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க, அப்புறம் என்னுடைய நாட்டு மக்கள் பெண்டிர்கள் அவர்கள்லாம் நிதி கொடுத்திருக்கிறாங்க, மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் மற்றும் எல்லா மக்களுமே கொடுத்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இந்த கல்லுல வெட்டுங்க, வெட்டிட்டு இந்த கோயிலை இத்தனை நாள் நான் கும்பாபிஷேக குடமுழுக்கு செய்து நிறைவு செய்கின்றேன் அப்படின்னு அவரே கைப்பட எழுதிட்டதுனால இந்த கோயில் யாரு கட்டினது, எப்ப கட்டினாங்கிற விவாதத்துக்கே வரல. அதனாலதான் யுனெஸ்கோ பார்த்தப்போ
இதை அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது யாருக்குமே ஓட்டெடுப்பு, மீனாட்சி கோயிலுக்கு வச்சாங்க, ஓட்டெடுப்பு வச்சாங்க. ஆனா இது அவங்க எந்த ஓட்டெடுப்பும் வைக்கல. ஏன்னா அங்க ஒரு 5 காரணங்களுக்காக அதை யுனெஸ்கோ உடனே நாங்கள் பராமரிக்கிறோம் என்று அவர்கள் டிக்ளேர் செய்தாங்க. என்னென்ன காரணம்னா, ஒரே மன்னனால் கட்டப்பட்ட முழுமையான கோயில், 2வது கல்வெட்டு சான்றுடன் உடைய கோயில், 3வது விமானம் தென்னிந்தியாவிலேயே 216 அடி உயரம் உடைய விமானம் வேறு எங்கும் இல்லாதது, முழுமையும் கற்களால் கட்டப்பட்டது. அடுத்தது ஹாலோ ஸ்ட்ரக்சர். விமானம் எப்படின்னா அது ஹாலோவா இருக்கும், உள்ள நீங்க பாத்தீங்கன்னா பொல்லலா இருக்கும், நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா கல் அடிச்சிருக்கும். புரியுது பண்ணிக்கணும். கற்றலி அப்படிங்கிறது ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க சார். ஒரே ஒரு சின்ன டெபினிஷன். கற்றலி என்பது என்னன்னா முழுவதும் கற்களால் கட்டப்படுவது கற்றலி. அதுல சிமெண்ட் ஒர்க்கே எந்த இடத்துலயும் வரக்கூடாது, செங்கல் கட்டணம் வரக்கூடாது, வேற இணைப்பு சார்ந்து வரக்கூடாது. இவை அனைத்துமே இருந்தால்தான் அது கற்றலி என்று பெயர். கற்களை மட்டுமே பயன்படுத்தி செய்த கோயில்களை கற்றலி கோயில்கள் என்று கூறுவார்கள். அது மாதிரி ராஜராஜன் தான் முதல்ல அந்த கற்றலியை உருவாக்குறார். இப்படி இவ்வளவு சிறப்பு பெற்ற இவன் என்ன பண்றான்னா, இந்த காந்தலூர் சாலை எடுத்து கல்வி பணியை சீர் பண்ணும் பொழுது அவங்க அப்பா அதுக்கு முன்னாலேயே காலேஜ் வச்சுட்டார். வேதபாட கல்லூரியை திரிபுவனத்துல வச்சிருக்கிறார். அப்போ அடுத்தது இவன் ராஜராஜன் என்ன பண்றாரு, அவங்க தமக்கையார் இருக்காங்கல்ல குந்தவி, அவங்க என்ன பண்றாங்க, ஆதுலர் சாலைன்னு, அதாவது அவங்க அப்பா பேர்லயே சுந்தர சோழன் ஆதுலர் சாலை. எப்பயுமே சோழர்களுடைய நற்பண்பு என்னன்னா, ஒரு பணியை ஆரம்பிக்கும் பொழுதே மக்களுக்கு எதோடு தொடர்புடையதோ அந்த தொடர்புடைய பணியையும் செவ்வனே செய்வார்கள். அதாவது மருத்துவத்தையும் கல்வியையும் ஒருங்கேதான் வைத்திருந்தார்கள். அவங்க தனித்தனியா பிரிக்கவே இல்லை. எல்லா இடத்துலயும் கல்வெட்டுல நாங்க இது வரலும் எடுத்த வரையிலுமே செய்தி தொகுப்புல கல்வெட்டுல வரும் பொழுது ஒரு வேதபாட கல்லூரி இருக்குன்னா அது அருகிலேயே ஒரு மருத்துவ கல்லூரியும் இருக்கும். அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல செயல்பட்டது. ஏன்னா இதுவும் கல்வி பணிதான். அங்க மாணவர்கள் மருத்துவ கல்லூரி படித்தார்கள். இவர்கள் வேதங்களையும் இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் படித்தார்கள். இலக்கணத்தின் மீது அதிக நாட்டம் கொடுத்தவர்கள் சோழர்கள் தான். ஆகவேதான் நீங்கள் எல்லா விதமான கல்வெட்டுகள், சோழர் காலத்து கல்வெட்டுகளிலே எந்த இடத்திலையும் இலக்கண பிழை வராது. அதே சமயத்தில் சொற்றொடர்கள் மாறி வராது. அதை நீங்கள் பகுத்து பிரித்து படிக்கும் பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு செயலாக அது தோன்றும். அதுபோல இவர்கள் கல்வி பணியை பார்த்தீங்கன்னா, அடுத்தது இவர்கள் இந்த மாதிரி சோழர்களுடைய காலத்திலே குந்தவியும் ஒரு கல்லூரியை நடத்தினார்கள். அடுத்தது இவர் சோழர்கள்ல ராஜராஜன் ஒரு கல்லூரியை மறுபடியும் நிறுவுறாரு. அவர் என்ன பண்றாரு, விழுப்புரம் பக்கத்துல பனையவரம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கல்லூரியை அமைக்கிறாரு. அப்போ அவர் அந்த தஞ்சாவூர்ல இருந்து பாக்குறப்ப ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கிறப்போ, அந்த ஏழ்மையான சூழல்ல இருக்கிறவங்க எப்படி படிப்பாங்க, அப்ப இவங்களால படிக்க முடியாது, அதனால இவங்களுக்கு நம்ம அந்த கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அங்க இலவச கல்வி சாலை என்ன அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறார். இந்த கல்வி சாலை இலவசமாக இயங்கும், இதில் விருப்பம் உள்ள இந்த வயது உள்ள மாணவர்கள் அனைவரும் இதில் போய் படிக்கலாம். இந்த வயதுள்ள மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களை நியமனம் செய்து இந்த கிராம சபையை கூட்டுகிறாரு. இவர் சொல்லிடுறாரு, அரசர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க விழுப்புரம் பனையவரத்துல நீங்க ஒரு காலேஜ் வைக்கணும், அது இலவசமா நடத்தணும் அப்படின்னு அந்த கிராம சபையில சொல்லிடுவார். உடனே அந்த கிராம சபை தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, உடனே அவர் அந்த கிராமத்தோடு இணைந்த பல கிராமங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்துவார். ஒரு 10 கிராம சபை தலைவர்களை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துவார். இந்த மாதிரி அரசு ஒரு இலவச கல்லூரி நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க நம்ம எத்தனை மாணவர்களை சேர்த்தணும், இப்ப இதுக்கு நிலம் எவ்வளவு இருக்கு, இதுக்கு நீங்க வருவாய் ஒவ்வொரு ஊர்லயும், உங்க ஊர்ல எவ்வளவு பணம் இருக்கு, உங்க ஊர்ல வருவாய் எவ்வளவு இருக்கு, அதை நிரந்தரமா எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறத கணக்கு போட்டு இந்த கணக்கெல்லாம் எழுதி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி, இது ஒரு நாளைக்கு இல்ல, அவங்க கல்வெட்டு எல்லாமே எப்படின்னா சாவா மூவா ஒரு பேராணை. இந்த கல்வெட்டுல எப்படின்னா ஒவ்வொரு செயல்பாடுகளுமே சூரியனும் சந்திரனும் உலகத்திலே நிலைக்கும்
இந்த ஆணையானது செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த செயல்பாட்டை யாரேனும் சிதைத்தால் அவர்களுக்கு கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் என்று ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு போறார். அப்படி சாபத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு இப்ப தயாரா இருக்கிறான் பாவம் பண்றதுக்கு. ஆனாலும் அவர்கள் காலத்துல அந்த காராம்பசுங்கிறது என்னன்னா இறைவனுக்காக நேர்த்தி வர்றது. அந்த நேர்த்தி வர்ற பசு எப்படின்னா புத்திர தோஷம் உள்ளவர்கள் தன்னுடைய தாய் தந்தையருக்கோ மற்றவர்களுக்கோ ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் துரோகம் இழைத்து அதனால் பெற்ற சாபம் தான் பித்ரு சாபம் என்று சொல்லுவார்கள். அந்த பித்ரு சாபம் பெற்றவர்கள் எல்லாமே ஒரு கங்கை கரையில போய் தனக்கு அங்கே உள்ள சிவனிடம் வேண்டி ஒரு பசுவை அதை தானமாக எடுத்து கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க. அது ஃப்ரீயா நீங்க அதை வந்து கங்கை கரையில உலாவி வரலாம். அதுக்குரிய அந்த பணத்தை அங்க அந்த ஊர்க்காரங்களே அவங்க வந்து அந்த பசுவை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அது வந்து இறைவனுக்காக நேர்த்தி விட்டது. அதுக்கு மூக்கணாங்கயிறு போட மாட்டாங்க, எதுவும் போட மாட்டாங்க, ஓப்பனா இருக்கும். அப்படி விட்டாங்க இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பார்த்த மக்கள் உடனே தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இது காராம்பசு, அதுக்கு நம்ம இலை தலை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விட்ட அது இது அதாவது அது ஏற்கனவே ஒரு பாவத்திற்காக விடப்பட்ட காராம்பசு. அந்த பாவத்துக்குரிய காராம்பசுவை பிடிச்சிட்டு போய் அது கங்கை கரை புனிதமான இடம். முதல்ல புனிதமான இடத்துல அசிங்கப்படுத்தக் கூடாது, அது ஒரு பாவம். இப்ப கங்கை கரையில போய் பாவத்துக்காக விட்ட ஒரு பசுவை, அதுவும் பசுவை வந்து கொள்றது அதை விட பாவம். சோ இந்த பாவங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒட்டுமொத்தமா உனக்கு ஒரு பீடை பிடிச்சிருந்தாங்கிறத எவ்வளவு வலிமையான ஒரு ஆதங்கம் இருந்திருந்தால் இது தடை பண்ணும். ஏன்னா நம்மள மாதிரிதான் அந்த காலத்திலயும் நீங்க இப்ப வந்து இருக்கிற மாதிரி அந்த காலத்துல ரொம்ப கல்வெட்டா இருக்காரு, கல்வெட்டுல இருக்கா, எல்லா கல்வெட்டுலயும் இருக்கு. எல்லா கல்வெட்டுலயும் ஒரு விளக்கு கொடுத்தா கூட அந்த விளக்கை எப்படி எரிக்கணுங்கிறதுக்கு கல்வெட்டுல இருக்கு. அந்த கல்வெட்டுக்கும் சொல்லுவான், இந்த விளக்கை எரிப்பதற்கு யாரேனும் தீங்கு செய்தால் அவர்கள் ஏதாவது அந்த ஊர் பாஷையில ஏதாவது ஒரு பாவத்தை செய்தது களவாக, தாய் தந்தரை கொன்ற பாவத்திற்கு போவாங்க. அப்படி ஏதாவது ஒரு சாபத்தில், அதாவது அதுக்கு பேரு என்னன்னா ஓம்படை கிளவி அப்படின்னு பேருங்க. அதுக்கு கல்வெட்டினுடைய கடைசி வாக்கியத்திலே வரக்கூடிய சாபத்துக்கு பேரு ஓம்படை கிளவின்னு பேரு. அந்த ஓம்படை கிளவியை வந்து பலவேறு, அதாவது உங்க ஊர்ல ஒரு வழக்கம், கங்கை கரையில காராம்பசுவை கொண்டது ஒரு வழக்கமா இருக்கும். வேற ஒரு இடத்துல வேற ஒரு பாவத்தை செய்து பாவம்னு சொல்றாங்களோ அந்த பாவத்தை அவங்க அந்த இடத்துல கல்வெட்டுல பதிப்பாங்க. இப்படி கல்வெட்டுகள்ல நீங்க கடைசியில படிச்சீங்கன்னா இந்த பாவத்தை நீங்க பார்க்கலாம். அது மாதிரி இவர்கள் வந்து இந்த சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா கல்வி பணியில அவ்வளவு சிறப்பாக அந்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அந்த நிலம் கொடுத்துட்டு இந்த எத்தனை ஆசிரியர்களை நம்ம பதிவு பண்ணணும்னா அத்தனை ஆசிரியர்களை இவங்க நியமிக்கிறாங்க. அத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கும் பொழுது ஆனா அதுல ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாங்க, 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், அதுக்கு மேல வைக்க கூடாது, அப்பன்னா நம்ம தெளிவா சொல்லி தர முடியாதுன்னு. இப்ப 20 ஆசிரியர்களுக்கு ஒரு கல்விச்சாலைன்னு வச்சு அவரு இலவசமா பாடம் கத்து கொடுத்தார். இந்த இலவசமா சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க, அவங்க ஓய்வு நேரத்துல வேறு யாரேனும் வந்து எங்களுக்கு இலக்கணத்திலேயோ இல்ல இலக்கியத்திலேயோ அல்லது வேறு வேதங்களிலோ ஐயங்கள் ஏற்படுகிறது என்று கூறினால் அவர்களுக்கும் அவர்கள் விளக்கம் தர வேண்டும். அப்படி இந்த மாதிரி வாசகம் பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவான ஆணை பாருங்க. ஒரு மன்னன் வந்து இந்த மன்னன் வந்து ஒவ்வொரு ஆணையுமே தன்னுடைய நேரடி பார்வையில் ஆணை பிறப்பித்தது அப்படின்னு கிளியரா இருக்கும். நீங்க கல்வெட்டு வந்து நம்ம உள்ள போனாதான் இந்த தெளிவான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் வரும். அடுத்து நீங்க ராஜராஜன் சொல்லிட்டல, இப்ப ராஜேந்திரன் சொல்றேன், ஏன்னா நிறைய நேரம் ஆயிடும். ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல அவன் வந்து எண்ணாயிரம்ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேத பாட கல்லூரி ஆரம்பிக்கலாம். அங்க 270 மாணவர்களை அவர் வைக்கிறார். அதே மாதிரி 20 மாணவர்களாக பிரித்து அவர்களுக்கு எல்லா விதமான வசதியும் செய்து அங்க வந்து அங்க இலவசமும் தராங்க, ஆனா கல்வி கட்டணத்தையும் கொடுத்து இது பண்றாங்க. ஆனா அந்த கல்வி கட்டணத்தை அரசே வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை, ஏழ்மையான மாணவர்களுக்கு அரசே நிதி உதவி செய்கிறது. அங்க நிதி உதவி செய்யறதுன்னா எப்படின்னா, உனக்கு பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு மாத்திரம் உனக்கு இங்க சாப்பாடு மாத்திரம் நாங்க ஃப்ரீயா போட்டுறோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்றது இல்ல. அவன் வந்து இங்க தங்குறப்போ அவன் படுக்கிறதுக்கு பாய் விரிப்பு, அவனுக்கு வந்து சாப்பிடறதுக்கு சாப்பாடு, அவனுக்கு பள்ளிக்கூட புத்தகங்கள், அப்புறம் அவனுக்கு உரிய
அனைத்து விதமான, அதாவது ராத்திரி நேரத்துல படிக்கிறதுக்கு விளக்கு, அதுக்குரிய எண்ணெய் இது கொடுக்கறதோட இல்லாம சனிக்கிழமை தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊத்திக்கணும். உடல் ஆரோக்கியத்தையும், ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியும் இதையும் ஒன்னா இறங்கிதான் வச்சிருந்தாங்க. இப்ப மருத்துவத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுனால அங்க அந்த சனி நீராடுங்கிறதையும் அவர்கள் உட்புகுத்தினார்கள். அத உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்தாங்க. மன்னிக்கணும். அப்போ இலவச கல்வி, இலவச இருப்பிடம், இலவசமா அத்தனையும் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம பண்ணக்கூடிய அரசு விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடியா ராஜராஜ சோழன் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இதெல்லாம் நான் சொல்லல, இதுக்கெல்லாம் கல்வெட்டு ஆதாரம் தான். நான் ஊர் பேர் சொல்றேன்ல, எண்ணாயிரம்ங்கிறது என்னுடைய நூல் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சரவணன் சார். சங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஒரு நூல்ல ஆமா சோழர்களுடைய கல்வி பணிங்கிறத ஃபுல்லா எழுதியிருப்பேன். அதுல ஆமா சார், கடைசியில என் ஆதங்கத்தையும் எழுதியிருப்பேன். அதாவது சோழர்களுடைய கல்வெட்டுகளில இப்படி எல்லாம் இருக்கு, அவர்கள் எப்படி எல்லாம் நம்ம தனித்தமிழா வளர்ந்தவங்க இந்த தமிழ் மொழி. வேற யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணல. நீங்க எல்லா மொழியும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு இதுல இருக்கும். ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் ஒளி வடிவமாக இருந்து வரி வடிவமாக மாறி அப்புறம் தான் அது எழுத்து வடிவமாக மாறி இப்பொழுது நமக்கு நிலையாக வந்திருக்கிறது. இதற்கு எல்லாமே சான்றுகள் இருக்குது. நான் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் வளர்ச்சின்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். அந்த ஆர்டிகலை படிச்சீங்கன்னா அது சான்றோட உங்களுக்கு எல்லாமே எழுதியிருப்பேன். அது நீங்க அது தெளிவா தெரியும். யாருக்கிட்டையும் போய் கேட்கணுங்கிறது இல்லை. இதுல ஐயப்பாடே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அகழாய்வுலயே நான் 30 வருஷமாக அகழாய்வு செய்திருக்கிறேன். அந்த அகழாய்வுல பாத்தீங்கன்னா மண்ணடுக்குகள் கீழிருந்து மேலிருந்து நம்ம அந்த அடுக்குகளை தான் நம்ம ஸ்ட்ராட்டிகிராபிகல் ஸ்டடிம்பாங்க. ஸ்ட்ராட்டிகிராபிகல் ஸ்டடி பிரகாரம் பார்க்கும் பொழுது மண்ணடுக்குகள் படிப்புன்னு வாங்கல, மண்ணடுப்புகள் காலகட்டம். அந்த மண்ணடுக்குகள் பிரகாரம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வாறு வருகிறது, வெறும் பானை கிடைக்கும், அப்புறம் கீரல் முதல்ல இருக்கிற பானை கிடைக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா குறியீடு மாதிரி போட்டிருப்பான், அதுக்கு அடுத்த லேயர்ல பாத்தீங்கன்னா எழுத்து இருக்கும். அப்போ கீழே எப்படி இருந்து ஆரம்பிச்சு எழுத்தா மாறி சொல்லா மாறி சுற்றடா வர்ற வரையிலும் எங்களுக்கு பானை ஓடுகளிலே கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. எனவே இது எல்லாமே ஏதோ பேச்சுக்கு பேசணுங்கிற பொருளே இல்ல. அதே போலதான் சோழர்களுடைய கல்வெட்டுகளும். சோழர்கள் கல்விச்சாலை நிறுவியதோடு இல்லாம எப்படியெல்லாம் வகுத்து நாம பிரிச்சு எவ்வளவு மாணவர்களுக்குங்கிறதையும் சொல்லிட்டு எல்லா இலக்கியங்களையும் கொடுத்து அவர்களுக்கு வசதியும் செய்து கொடுத்து ஒவ்வொரு ஊரிலுமே இருக்கக்கூடியவர்கள் இந்த கல்வி பயனை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் கல்வெட்டிலே நமக்கு குறிப்பு இருக்குது. ஆகவே சோழர்கள் காலத்திலே நான் இதுல ஒரு 1% தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகவே இதையே முழுமையாக நினைக்காமல் தங்களுக்கு கிடைத்த புத்தகங்களை நீங்கள் படித்தீர்களானால் நீங்கள் இன்னும் தெளிவாக நீங்க கேட்ட ஐயப்பாடுகளோட அந்த அனைத்து கருத்துக்களுமே உங்களுக்கு தெளிவாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுதான் நான் கூறக்கூடிய ஒரு சோழர்களுடைய கல்வி பணிகளே இது ஒண்ணுதான் நான் முக்கியமா சொல்ல போனது. ஆகவே சோழர்கள் காலத்தில் தான் தமிழை செம்மையாக முழுமையாக வளர்த்தவர்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஆகவே அனைவருமே உறுதியாக நெஞ்சு நிமிர்ந்து நீங்கள் சொல்லலாம், சோழர்கள் தமிழை வளர்த்தவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை. யாராவது அவ்வாறு ஐயப்பாடு இருந்தால் நேராக ஒரு கோயிலுக்கு அழைத்து செல்லுங்கள், சோழருடைய கல்வெட்டை படிக்க சொல்லுங்கள். அதில் எந்த விதமான கலப்பு இருந்தாலும் சரி, வேற எந்த விதமான மொழி தெரியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டி அப்பொழுது அந்த விளக்கத்தை கேளுங்கள். ஏனென்றால் நேரடியா பார்க்கணும். சான்றுகள் இல்லாமல் எந்த விதமான நாம பொறியும் நாம சொல்ல முடியாது. ஆகவே இது எல்லாமே சான்றுகளோடு தான் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். அதனால ராஜராஜன் காலத்திலும் சரி, விக்ரம சோழன் காலத்திலையும், இரண்டாம் ராஜேந்திரன் காலத்திலையும் கல்விச்சாலைகள் அமைத்திருக்காங்க. திருமுக்கூடல்ங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு வைஷ்ணவ தலம் இருக்கு. அந்த திருக்கோயிலையும் ஒரு கல்விச்சாலை இருந்திருக்குது, பக்கத்திலேயே ஒரு மருத்துவக் கல்லூரியும் இருந்திருக்கு, ஆதுலர் சாலையும் இருந்தது. அதுக்கு பேரு ஆதுலர் சாலையும், அங்க மெடிக்கல் இதுக்கு ஆதுலர் சாலை. அப்ப ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சல்லியக்கிரிவை சாபம். சல்லியக்கிரியை, அதாவது உடலை அறுத்து வைத்தியம் செய்வதற்கு சல்லியக்கிரியை என்று பெயர் வச்சிருக்கலாம். என்ன அழகான தூய தமிழ்ல வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் பொருள் இன்னைக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் பொருளை. அவன் தான் நிகண்டுகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. சோழர் காலத்துல தான் நிகண்டுகளை உருவாக்கலாம். பொருள் தெரியாம போயிடுச்சு. ஏன்னா பிற மொழி கலப்பு நிறைய வந்துட்டதுனால அவன் தமிழ் மொழிக்காக நிகண்டுகளை உருவாக்க வைத்தான். பல இலக்கியங்கள் உருவாகி இருக்கிறது.
இதெல்லாம் வந்து கருவூர் தேவத்தினுடைய ராஜராஜேஸ்வரங்கிற அவருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா அவர் தமிழ் இலக்கியத்தோட அவ்வளவு எழுதியிருக்காரு. நம்பியாண்டார் நம்பியை வளர்த்தவர் திருநாரையூர்ல இவர்தான் ராஜராஜன் காலத்துல தான். இப்படி பல பேரறிஞர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவா இருக்கிறப்ப என்னன்னா எப்படி இவங்க எல்லாம் வளர்த்தாங்க, ஏன் தமிழுக்கு வந்து கல்லூரி வேத பாடசாலை தானே இருக்கு அப்படின்னு எல்லாம் சில பேருக்கு ஐயப்பாடு. ஆனா நான் ஒரு பொதுவா சொல்றேன், எந்த லாங்குவேஜ் தெரியலையோ அதுக்குதானே சிறப்பிடம் கொடுப்பாங்க. ஆனா தமிழ் மொழியானது காலம் காலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஓங்கி வளர்ந்த ஒரு சிறந்த தமிழ் மொழி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி தொலைந்து போயிருக்குமா? நன்றாக வளர்ந்த மொழி. அந்த மொழிகளை சொல்லித் தருவதற்காக பாலாசிரியர்கள் அப்படின்னு பல ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள். பாலாசிரியர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பாலாசிரியர் இருப்பார். அவர் அனைத்து இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் சொல்லித் தந்து அனைத்து மக்களையும் கல்வி பணிகளை சிறப்புற முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி நல்ல வளர்ந்த ஒரு தமிழ் மொழிக்காக ஒரு கல்விச்சாலை வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆனால் இதே வந்து அந்த இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் வேதங்களையும் மட்டும் கற்றுத்தருவதற்கு அது குறிப்பிட்ட மக்களை வந்தார்கள். அவர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு இலவசமாகவும் அவர்களுக்கு ஊதியங்களையும் வழங்கி அந்த கல்வி பணியை சிறப்புற செவ்வர நடத்தி வந்தது சோழர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறலாம் என்பதை கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நீங்க வந்து பேசுறது பெரிய விஷயம். அது இன்னொரு விஷய நேரத்துல நம்ம இன்னொரு டாபிக் பத்தி பேசுவோம். ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல பேசுவோம். நம்ம கண்டிப்பா ஆமா, நாங்க கேட்கறதுக்கு நாங்க எப்போதும் தயாராகவே இருக்கோம். நன்றிங்க வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஐயாக்கு நன்றி சொல்லிடுங்க. ஐயா பொறுமையாக சோழர்களோட கல்வெட்டு காலங்களை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெளிவா விளக்குனீங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நல்லா ஆன்சர் பண்ணீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சந்திப்பில் நம்ம திரும்ப உரையாடுவோம். சேர்ந்தமைக்கு மிகவும் நன்றி. நன்றிங்க, வணக்கம். வணக்கம்.